கல்குடா ஓட்டமாவடி மீராவோடை மகாவித்தியாலயத்தில் இருக்கும் அஃப்னான் அஹமத் அவர்கள் ஒரு பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு கட்டிக்கார மாணவன். அவர் இளம் கண்டுபிடிப்பாளர்கள் அந்த பிரிவிலே ஒரு இன்வென்டராக உருவாக்க தன்னை சாதித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கணினித்துறையிலே கோடிங் சம்பந்தமாக சயின்டிஸ்ட் என்ன சொல்வது, அதற்கு டேட்டா சயின்டிஸ்டாக அவர் இளம் பருவத்திலிருந்தே அவருடைய ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி நாலேஜ் என்று தான் சொல்ல வேண்டும். அதிகப்படியான வித்தியாசமான நாலேஜினை கொண்ட ஒரு மாணவனாகவும் ஆன்லைன் மூலமாக தனது கற்க நெறிகளை மேற்கொண்டு வருகின்றார். பல செலவுகள் அதற்கு இருந்தாலும் அவருடைய தகப்பனுடைய உதவியினால் மேற்கொண்டு வருகின்றார். அவருக்கு ஒரு மேலதிகமான அறிவு சம்பந்தமான மீராவுடைய அல்ஹிதாயா மகாவித்தியாலயத்தில் புதிய இளம் கண்டுபிடிப்பாளர் சம்பந்தமாக பரவலாக பேசப்படுகின்றீர்கள். இன்னும் கணினித்துறையிலே கோடிங் சம்பந்தமான துறையில் நீங்கள் அமெரிக்காவிலே ஆன்லைன் மூலமாக ஒரு படிப்பினை மேற்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கான ஒரு விருது இந்தியாவிலே கிடைக்கப்பெற இருப்பதாகவும் கேள்விப்படுகின்றோம். பரவலாக கல்குடா பிரதேசத்திலே பேசப்பட்டு வரும் ஒரு விடயமாக இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது 10ஆம் ஆண்டு கல்வி கற்கின்றீர்கள். இந்த இளம் கண்டுபிடிப்பு சம்பந்தமாக என்ன துறையிலே நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றீர்கள்? இளம் கண்டுபிடிப்பாளர் சம்பந்தமா நான் வந்துட்டு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு டிரைவர் ஸ்லீப் அலார்ம்னு சொல்லி ஒரு இன்வென்ஷன் ஒன்று செஞ்சேன். அதாவது நைட் டைம்ல ட்ராவல் பண்ற டிரைவர்ஸ் வந்துட்டு அவளை தூங்க விடாம இருக்கிறதுக்கு, அதாவது நைட் டைம்ல நிறைய டிரைவர்ஸ் தூங்கி ஆக்சிடென்ட் பண்றதால அதை மையமா வச்சு நான் இன்வென்ட் பண்ணதான் இந்த டிரைவர் ஸ்லீப் அலாம். அதோட சேர்த்து என்ன 25 கண்டுபிடிப்புக்கும் சேர்த்து இந்தியாவில் இந்த விருது வழங்கப்படுகிறது. இது அப்துல் கலாம் சம்பந்தப்பட்ட விருதா? இது இந்த விருதுடைய பெயர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இந்த அமெரிக்காவிலே நீங்கள் இந்த கணினித்துறையிலே கோடிங் சம்பந்தமாக ஒரு கற்கை நெறியினை ஆன்லைன் மூலமாக கற்று வருவதாகவும் அதற்கு கூடுதலாக நீங்கள் காலத்தை செலவழித்து அந்த துறையிலே ஒரு திறன்பட அந்த கற்கை நெறியினை தொடர்ந்து வருவதாக பரவலாக பேசப்படுகின்றது. இது சம்பந்தமான உங்களுடைய பார்வை எவ்வாறு உள்ளது? நான் கோர்ஸ் பேர் வந்துட்டு டேட்டா சயின்டிஸ்டுக்கு இப்போ அவ வந்து ட்ரை பண்ணிச்சிக்கா. பேசிக்காவே அந்த கோர்ஸ் வந்துட்டு ஃபுல் டேட்டா சயின்டிஸ்டுக்கு தான் ட்ரை பண்ற. அதுல டேட்டா அனலைஸ் எப்படி செய்யற, அதாவது ஒரு சார்ட் எப்படி கிரியேட் பண்ற, அதுல ஒவ்வொன்றா போயிட்டு கிளாஸஸ். இப்போ அது வந்துட்டு 12 மாசத்துக்கு போயிட்டு அதுல 4 மாசம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னும் 8 மாதம் இருக்கு. மாசம் எவ்வளவு கட்டணமாக செலுத்துகின்றீர்கள்? $25,000 சொல்ல போனா $90 கட்டுறீங்க. இப்போ நீங்க எத்தனையாம் ஆண்டு பிறந்த? நீங்க உங்களுடைய வயது 2009 10/23. இன்னும் இப்போ 14 வயசு. 10ஆம் மாதம் வந்தால் 15 வயசு. 10ஆம் ஆண்டு படிக்கின்றீர்கள். இப்பொழுது பரவலாக பேசப்படுகிறது உங்களால் தனிமையாக ஒரு சாதாரணமாக ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ ஒரு வெப் பேஜினை உங்களால் இந்த வயதில் பூரணப்படுத்தி கொடுக்க முடியும் என்று பல வெப் பேஜ்களை பூரணப்படுத்தி கொடுத்திருக்கின்றீர்கள். மீராவுடைய அல்ஹிதாயா மகாவித்தியாலயத்துக்கு கூட ஒரு தனியான வெப் பேஜினை நீங்கள் உருவாக்கி வருகின்றீர்கள் என்று நான் கேள்விப்படக்கூடியதாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஸ்கூல்ல வெப்சைட் செஞ்சேன். அது நான் படிக்கிற ஸ்கூல்னு சொல்றதுக்காண்டி நான் எந்த திறமையை வச்சு நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வெப்பேஜ்ல வந்துட்டு நான் இப்போ நிறைய ஸ்பெஷல் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ ஸ்டூடெண்ட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ், பயோடேட்டா, மக்கே வந்துட்டு அட்டெண்டன்ஸ், அது போல நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் கொடுத்து செஞ்சிருக்கேன். இதில் பூரணமாக உங்களால் இந்த வெப்சைட்டுகளை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றன, அல்லது இன்னும் உங்கள் மேலதிக படிப்புகளை நீங்கள் படிக்க வேண்டும்? இல்லை, நான் ஒரு டேட்டா சயின்ஸ் படிக்க சொன்னாலே ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு நாலேஜ் வந்து வரும் நமக்கு. இப்போ அதை வச்சு நம்ம ஒரு ஃபுல் கம்ப்ளீட் வெப்சைட் செய்யலாம். அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த ட்ரைல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் தான் தெரியும். போக அனுபவம் கூட இல்லை சரி.
சமூகத்தில் நீங்கள் பிரபலியமாக பரலாறும் பேசப்படுவதற்கான காரணத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இப்பொழுது உங்களுக்கு சின்ன வயசு 10ஆம் ஆண்டு படிக்கின்றீர்கள், பாடசாலை மாணவன், இன்னும் சாதாரண தர பரீட்சை கூட நீங்கள் எழுதவில்லை. ஆனால் சமூகத்தில் பலரால் நீங்கள் இவ்வாறு ஒரு அறிவு ரீதியான மாணவன் இருக்கின்றான், இவரை சமூகம் கண்டுகொள்ளவில்லை என்று பலராலும் பேசப்படுகின்றது. இந்த அறிவினை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீங்க? உங்களுக்கு என்ன தேவைப்பாடு இருக்கின்றது? சமூகம் வீட்டினுடைய தேவைப்பாடாக இருக்கலாம் சரி, அல்லது ஆசிரியர்களுடைய தேவைப்பாடாக இருக்கலாம் சரி, அதையும் தாண்டி உங்களுடைய படிப்புக்கு தேவையான தேவைப்பாடுகள் இருக்கலாம். எதை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? ஏன் பேசப்படுகின்றீர்கள்? அதாவது இப்ப சின்ன வயசுன்னு சொல்றது வந்துட்டு எல்லா இடத்தையும் இருக்கிற பரவலான பேச்சு. அதாவது ஒரு ஆள் மேல இருக்கிற ஆளை விட கீழே இருக்கிற ஆள் ஒரு நல்லா ஒன்று செஞ்சுட்டு வந்தாருன்னு சொன்னா அது எல்லா இடத்தையும் இருக்கிறது தான். அதே மாதிரி அதான் உங்களுடைய தேவைப்பாடு என்ன, ஏன் பேசப்படுகின்றீர்கள், உங்களுடைய தேவைப்பாடு என்ன இருக்கின்ற இந்த கல்வியினை பூர்த்தி செய்வதற்கு? எனக்கு வந்துட்டு இப்ப எந்த ஃபுல் சிலவு இந்த கல்விக்குரிய இதுக்குரியது வந்துட்டு ஃபுல்லா பாப்பாதான். இன்னும் 8 மாசம் உங்களுடைய கற்கை நெறியினை பூர்த்தி செய்வதற்கு. அதற்கு பிற்பாடு இப்ப நான் ஸ்கூல் படிப்பையும் படிச்சுட்டு வரேன். ஃபுல்லா எழுதி போட்டு A level படிக்கிற ஐடியா இருக்கு. படிக்கிற ஐடியா இருக்குது உங்களுக்கு. இந்த 8 மாத 12 மாத கற்கை நெறியினை ஆன்லைனில் நீங்கள் இந்த கோடிங் சம்பந்தமான கணினி துறையில் பூர்த்தி செய்வதற்கு பிற்பாடு அதை தொடர்ந்து என்ன கற்கை நெறியினை நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள்? ஃபைனலாவே டேட்டா சயின்ஸை முடிச்சா அதுக்கு பிறகு வந்துட்டு அதாவது டேட்டா சயின்ஸ் இப்போ எப்படி இன்னொரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற, எப்படி இன்னொரு ஆளுக்கு படிப்பிக்கிற, அது சம்பந்தமா அதே கோடிங்கள்ல எனக்கு ஒரு நாலேஜ் ஒன்று தருவா. நீங்கள் இந்த இன்வென்டர், அதாவது இளம் கண்டுபிடிப்பாளர், இந்த டிரைவிங் அலாம் டிரைவர் ஸ்லீப்பர் அலாம், இதை கண்டுபிடிப்பதற்கு முக்கியமாக எந்த யுக்திகளை பயன்படுத்தினீர்கள்? அதாவது நான் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணது, ஆர்டினோ போர்டு, சென்சார். உங்களுக்கு இவ்வாறான இளம் வயதிலே இவ்வாறான கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க வேண்டும், இந்த கணினி துறையிலே இந்த கோடிங் சம்பந்தமாக இந்த படிப்புக்குழு என்டராகுவதற்கு எது உங்களுக்கு தூண்டுகோலாக அமைந்தது? அதாவது டிபி எடுகேஷன்ல வந்துட்டு ஒரு தமிக்க பெரேரா அதாவது டிபி கோடிங் சொல்லுவா, அதுல வந்துட்டு ஒரு ஏடு ஒன்று போட்டா, அதாவது நாங்க இப்படி படிப்பிக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லித்தான் அதுக்குள்ள என்டர் ஆயினேன். அந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்க்ராட்ச் சொல்லி தந்தா. அதுல ஸ்க்ராட்ச்ல இருந்து பைய ஸ்டார்ட் ஆகி அதுல ஒரு எக்ஸாம் வச்சு அதை இந்தியா டீமுக்கு செலக்ட் பண்ணி அனுப்பினார். அந்த டீம்ல இருந்து கலிபோர்னியா டீமுக்கு அனுப்பினார். அப்ப அதனோட செலக்ட் பண்ணி அதுக்குள்ள போனதுக்கு பிறகுதான் எனக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அல்ஹிதாயா மகாவித்யாலயத்தில் நீங்கள் மட்டும்தான் இந்த காம்படிஷனுக்கு போனீர்களா, அல்லது இலங்கையிலிருந்து எத்தனை பேர் சென்றிருந்தீர்கள், எத்தனை பேர் இதில் தெரிவாகி இருந்தீர்கள்? இலங்கையில இருந்து ஃபெஸ்ட்டுக்கு போகல 35 பேர் போனோம். அதுல இந்தியா டீம் செலக்ட் ஆயினாக்கள் 3 பேரு. இலங்கையில இருந்த காம்படிஷனில் தேசிய ரீதியாக 35 பேர். அல்ஹிதாவிலிருந்து நீங்கள் மட்டும்தான். அதாவது இப்ப இலங்கையில இருந்து 3 பேர்னு சொன்னா இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், அப்படி ஒவ்வொரு நாடும் வரும். அதுல இந்தியாவில இருந்து 2 ஸ்டூடெண்டும் இலங்கையில இருந்து நானும் செலக்ட் ஆயினேன். ஃபைனலா வந்துட்டு கலிபோர்னியா டீமுக்கு அந்த 3 பேர்ல இருந்து நான் செலக்ட் ஆயிட்டேன். இலங்கை ரீதியாக நீங்க மட்டும்தான் கலிபோர்னியா டீமுக்கு செலக்ட் ஆயிருக்கின்றீர்கள். அதற்கு பிற்பாடு தான் இந்த ஆன்லைன் கோடிங் கோர்ஸை நீங்க ஃபாலோ பண்றீர்கள். அதுக்கு தெரிவாகியதுக்கு பிற்பாடு இப்பொழுது உங்களுக்கு என்ன தேவைப்பாடு இருக்கின்றது? இந்த கல்வியை மேற்கொள்வதற்காக அல்லது வேறு ஏதாவது இந்த கல்வியை பூர்த்தி செய்வதற்கு பிற்பாடு உங்களுடைய ஏதாவது தேவைப்பாடு இருக்கின்றதா? சமூகம் சார்ந்து அல்லது பாடசாலை சார்ந்த தேவைப்பாடுகள் ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? உங்களுக்கு எது குறைபாடாக இருக்கிறது? உங்களுடைய இளமையில் நீங்கள் உங்களுக்கு ஒரு எம்பிஷன் இருக்கும், அந்த எம்பிஷன் என்ன உங்களுடைய? இந்த எம்பிஷன் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகுறது. இப்போதைக்கு எல்லாம் பாப்பா தனியாக நின்று செய்யறாரு. ஆனா பாப்பா காப்பெண்டர் தனியாக நின்று செய்யக்குள்ள அவருக்கு ஒரு சூழ்நிலைத்தான் இருக்கும். பட் காட்டிக்கிறது எக்ஸ்ட்ரா உடனடியாக நீங்கள் கராத்தையிலும் பல சர்டிபிகேட்டுகளை சான்றிதழ்களை பெற்றிருக்கின்ற ஒரு மாணவன், பாடசாலை ரீதியாகவும் நீங்கள் சிறந்த ஒரு பெருவற்றினை பெறக்கூடிய மாணவன் இருக்கின்றீர்கள். அத்தோடு இந்த பல நிறுவனங்கள் ஏற்கனவே நான் கேட்ட கேள்வியை தான் மீண்டும் கேட்கின்றேன். இந்த வெப்சைட் சம்பந்தமாக உங்களுக்கு எவ்வாறான அறிவு, எவ்வாறான நிலையில் நீங்கள் இப்போ இருக்கின்றீர்கள்? தனியான ஒரு நிறுவனத்துக்கு செய்து கொடுக்கக்கூடிய வெப்சைட் சம்பந்தமாக
அதுக்குரிய டொமைன் வாங்கி தருவா. நான் வந்துட்டு PHP யூஸ் பண்ணி PHP மெயின் லாங்குவேஜா யூஸ் பண்ணி எக்ஸாம் சர்வர்ல கனெக்ட் பண்ணி HTML CSS JavaScript 3 லாங்குவேஜ் அதாவது CSS டிசைனுக்கு யூஸ் பண்ணி மக்கத்தை வந்துட்டு வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணி அதை நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கேன். பூரணப்படுத்தி நீங்க கொடுப்பீர்கள். இதை நீங்கள் இப்ப வியாபாரமாக செய்கின்றீர்களா அல்லது ஒரு சமூக சேவையாகவோ அல்லது பாடசாலை கேட்டதற்கு அமைய செய்து கொடுக்கின்றீர்களா? இல்ல, நான் படிக்கிற ஸ்கூல்னு சொல்றதுக்கு அமைவா ஸ்கூல்ல கேட்டா அதுக்கு நான் செஞ்சு கொடுக்கிறேன். இதுக்கான நேரங்களை எவ்வாறு ஒதுக்கிக் கொள்கிறீர்கள்? நீங்கள் பாடசாலை கல்வியையும் தொடர வேண்டும், ஆன்லைன்லே கூடுதலாக இதை பல பண்ண வேண்டும், எவ்வாறு தொடர்கின்றீர்கள்? இப்போ ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலம் கோடிங் செஞ்சுன்னா 2 மணித்தியாலம் ஸ்கூல் படிக்கணும். இப்பொழுது நீங்கள் அமெரிக்காவிலே இதுக்குரிய கற்க நெறி ஆன்லைன் மூலம் தொடர்கின்றீர்கள். உங்களுக்குரிய லாங்குவேஜ் ப்ராப்ளம், அதாவது மொழி பிரச்சனை இருக்கும். சாதாரணமாக உங்களுடைய லெக்சர் எல்லாம் இங்கிலீஷ் மூலமாகத்தான் இருக்கும். அதுவும் ஒரு ஃபாரினர்ஸ் அமெரிக்கன் ப்ரொனவுன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த லாங்குவேஜ் எல்லாம் அவங்களுடைய லெக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இதை நீங்க எவ்வாறு சமாளிக்கின்றீர்கள்? ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் போட்டு தந்தா அதுக்கு வேற பே பண்ணித்தான் இதுக்குள்ள படிக்கிற மாதிரி இருந்துச்சு. போக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடியே கொஞ்சம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் புறவு கொஞ்சம் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு. இப்பொழுது அந்த அவங்க உங்களுக்கு கற்பிப்பதெல்லாம் ஆங்கிலத்தில் பூர்ணமாக விளங்கக்கூடியதாகவும் உங்களுடைய படிப்பை மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ தம்பி. உங்களுடைய நீண்ட காலமாக நீங்கள் இந்த துறையிலே இருக்கின்றீர்கள், சாதாரணமாக படித்து வருகின்றீர்கள் 1.5 வருடங்களாக. அதை நீங்கள் மேலும் படித்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற டேட்டா சயின்டிஸ்டாக வருவதற்கு எனது வாழ்த்துக்கள். அதற்காக இறைவனிடத்திலும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். நன்றி.